ட்ரேடிங். ஸோ கைஸ் சூப்பராகவே நம்மளோட செட்டப்ஸ் எல்லாமே நீட்டாக நம்மளுக்கு டேக் ப்ராஃபிட் அண்டு சில செட்டப்ஸ் டேக் ப்ராஃபிட்டுக்கு கிட்ட போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி செட்டப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டெய்லி அப்டேட்ஸ்லேருந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ சேனலை ஃபாலோ பண்ணிட்டு நம்மளோட டிஸ்கார்ட் சேனலில் வந்து ஆக்டிவாக இருங்க. ஸோ இதனால நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற செட்டப்ஸை வந்து அங்கே ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா கூட நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஆர் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணாம், வேறு ஏதாவது ஈஸியான சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் லைக் ஆப் லைக் டெலிகிராம் இல்லைன்னா வாட்ஸ்அப் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். நாங்கள் வந்து டிஸ்கவுண்ட்ல இருந்து மற்ற சேனலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளானிங் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் வந்து லைக் ஒரு என்ன சொல்றது? உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நெறைய விஷயம் நம்ம வந்து தனித்தனி செக்ஷன்ஸா அங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கிறோம். இதனால எங்களோட ஜர்னி, எங்களோட டெய்லி அப்டேட்ஸ், உங்களோட டெய்லி அப்டேட்ஸ், உங்களோட ஜர்னி அண்ட் உங்களோட டெய்லி செட்டப்ஸ் அண்ட் உங்களோட பேஅவுட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கூட இருந்து ஷேர் பண்ணி அதில டிஸ்கஸ் பண்ணலாம். இதே நம்ம வந்து டெலிகிராம் அந்த மாரி போனோம்னா, வெறும் சிக்னல் மட்டும் தான் குடுக்குற மாரி இருக்கும். இன்டராக்ஷன் இருக்காது. ஸோ ஓகே. நம்ம யூஎஸ் டூ ஜேபிஒய் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். இதுதான் ஸ்விங் லோ அண்ட் திஸ் இஸ் ஸ்விங் ஹை. ஸோ நம்ம இப்போ இருக்கிற ஸ்விங் லோ, ஸ்விங் ஹை விட ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இதனால நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்ம வந்து செட்டப்ஸில் கரெக்டாக இருக்கோமா, கரெக்டான லிக்விடிட்டியை கேப்சர் பண்ணியிருக்கோமா, அண்டு நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடிய செட்டப்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டான இடத்துல எடுக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஸ்விங் லோ அண்ட் ஸ்விங் ஹை. ஸோ எந்த லோலேருந்து எந்த ஹைக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஹைலேருந்து இந்த லோக்குள்ளே தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன வேணும், மார்க்கெட் வந்து நம்மளுக்கு லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ இந்த லோ டு இந்த ஹையில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரிட்ரேஸ்மென்ட் குடுத்தது. இந்த இம்பல்ஸ் மூலம் ஒரு ரிட்ரேஸ்மென்ட். இந்த இம்பல்ஸ் மூலம் ரிட்ரேஸ்மென்ட் நடந்தது. இனிஷியலா இறங்குன எல்லா லிக்விடிட்டியுமே வந்து கிராப் பண்ணிருச்சு. கரெக்ட்டுங்களா? ஸோ இனிஷியலா இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணோனே, நம்மளுக்கு என்ன வேணும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும். அதே மாரி நம்மளுக்கு கிளியரா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் மார்க்கெட் இந்த இடத்துல குடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடைச்சோனே நம்மளுக்கு என்ன ஆகணும்? ஸோ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நம்மளுக்கு டிமாண்டா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த டிமாண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா, மார்க்கெட் வந்து இதில சப்போர்ட் எடுத்துட்டு அடுத்தடுத்து கன்டினியூஸா மேல ரேலி ஆகும். ஸோ இதுதான் நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம் ஆஃப் ட்ரேட்ல நம்ம பார்க்குறோம். ஸோ இப்ப இந்த லோ டூ இந்த ஹைல ஸோ இந்த ஹை டூ இந்த லோல நம்மளுக்கு லிக்விடிட்டி எங்க இருக்குது? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு லிக்விடிட்டி தான். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டார்கெட் என்ன? மார்க்கெட் வந்து பயாஸ் வந்து அப் ட்ரெண்ட்ல இருக்குது. ஸோ நம்ம அப் ட்ரெண்ட்ல தான் டார்கெட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த இந்த ஸ்விங் ஹைல இருந்து இந்த ஸ்விங் ஹோல இந்த ஸ்விங் லோ இந்த இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ரிட்ரேஸ்மென்ட் தான். ஸோ இந்த ரிட்ரேஸ்மென்ட் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து இனிஷியலா புல் பேக் ஆயிட்டு நம்மளோட இனிஷியல் பையர்ஸோட லிக்விடிட்டியை கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் நம்மளுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு இது வரைக்கும் பார்த்ததுல. ஓகே. இதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்க போறோம்னா, நம்மளுக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. இதுதான் நம்மளோட டிமாண்ட் ஜோன். ஸோ இதுதான் நம்மளுடைய டிமாண்ட் ஜோன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? மார்க்கெட் ஹையர் லோ சி அ அ ஹையர் லோன்னு நம்மளுக்கு வந்து ஃபார்மேஷன் கொடுக்கும். ஸோ இதான் நம்மளோட லோனா, தென் இதான் ஹை, தென் இதான் லோ, இதான் ஹை, இதான் லோ, இதான் ஹை, இதான் லோ, இதான் ஹை அண்ட் இதுதான் லோ. நெக்ஸ்ட் ஒரு ஹையர் ஹைக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது நான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த லோல இருந்து இந்த ஹைக்குள்ள நம்மளுக்கு வந்து என்ன வேணும்? லிக்விடிட்டி கிராப் வேணும். ஸோ இன்டர்னல் லிக்விடிட்டி எப்பவுமே ஒரு எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் ஒரு இன்டர்னல் லிக்விடிட்டி மார்க்கெட் வந்து ப்ளே ஆயிட்டே இருக்கும். எப்படி நம்ம எக்ஸ்டர்னல்ல வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதோ, அதே மாரி இன்டர்னலா இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் கிராப் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும். ஸோ இந்த லோ டூ இந்த ஹை பார்க்குறோம். ஸோ இந்த லோ டூ இந்த ஹைல எதெல்லாம் நம்மளோட டிமாண்டு? இதுதான் நம்மளோட இப்போதைக்கு இருக்கிற ரீசன்ட் டிமாண்டு. ஏன் இது ரீசன்ட் டிமாண்டு? ஏன்னா மார்க்கெட் வந்து ஹையர் லோ, ஹையர் ஹைன்னு ஃபார்ம் ஆயிட்டிருக்கு. ப்ரீவியஸா இருக்கிற ஹையர் ஹைய மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இதான் நம்மளோட டிமாண்டு. ஸோ இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கப்புறம், மார்க்கெட்ல அகைன்
ஒரு ஃப்ராக்டல் பிரேக். ஸோ அந்த ஃப்ராக்டல் பிரேக் நடந்ததுக்கப்புறம், அதாவது ஸ்மால் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அது நம்மளுக்கு டிமாண்டா மாறிரும். ஆல்ரெடி இந்த செட்டப் குடுத்துட்டோம். இனிமே எடுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த செட்டப்ஸ நீங்க இந்த மாரி தான் எடுக்கணும். ஸோ இதுல நமக்கு லிக்விடிட்டி எங்க இருக்குது? இந்த லோ டூ இந்த ஹைல, அதாவது இந்த லோ டூ இந்த ஹைல நமக்கு லிக்விடிட்டி எங்க இருக்குது? இன்டர்னலா இருக்கிற லிக்விடிட்டி இதுதான். இங்க தான் நமக்கு இம்பேலன்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ அந்த இம்பேலன்ஸ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு அகைன் ஒரு பிரேக்கு. ஸோ இந்த பிரேக்ல பார்த்தீங்கன்னா, இந்த லோ டூ இந்த ஹைல இந்த லோ டூ இந்த ஹைல நமக்கு வந்து லிக்விடிட்டி எங்க இருக்குது? எங்க நம்மளுக்கு இம்பேலன்ஸ் இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட இம்பேலன்ஸ். இந்த இம்பேலன்ஸ்ல மார்க்கெட் வந்து லிக்விடிட்டி கிராப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வேணும்? சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஸோ ஸ்மால் டைம் ஃப்ரேமோட 1 ஹவர் போறேன். 1 ஹவர்ல நம்மளுக்கு வந்து இந்த ஹை பிரேக் ஆகணும். ஓகேங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஜோன் வந்து 157.9. ஸோ அது பிரேக் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஹை இதுவா இருக்கும். லோ இதுவா இருக்கும். டார்கெட் வந்து 1:2 ஆர் 1:3 ஆர் ப்ரீவியஸ் ஹை. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். நம்ம 1:3யும் எய்ம் பண்ணுவோம். அண்ட் இந்த டிசெண்டிங் ஹைஸையும் நான் வந்து எய்ம் பண்ணுறேன். ஸோ என்னோட ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை வந்து நான் டார்கெட்டாக வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இறங்குறதுனால நம்ம ஆல்ரெடி இந்த என்ட்ரி கொடுத்துட்டோம். எங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துட்டோம். பட் இன்னும் நீங்கள் இறங்கலைன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா நான் நேற்று உள்ள டெய்லி அப்டேட்ஸில் சொல்லியிருந்தேன். எய்தர் ஆஃப் இந்த லிக்யூரிட்டி நான் நேற்று மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த லைன் இந்த ரெட் லைன் இந்த லிக்யூரிட்டி ஆர் இந்த லிக்யூரிட்டி நம்மளுக்கு கேப்சர் ஆகணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லிக்விடிட்டி கேப்சர் ஆயிடுச்சு. இப்போ என்ன வேணும்னா நம்மளுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும். ஒன்ஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துருச்சுன்னா ஈஸியாக நம்ம 2:4-5 நம்ம எடுக்கலாம். ஸோ புரிஞ்சுதா? டவுட்ஸ்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தென் யூஎஸ்டி பேர்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது கைஸ். ஏன்னா டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபண்டமெண்டலாக வீக்காக இருந்தாலும் இந்த வார் ஜோன் ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸ்னால டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இந்த இந்த இடத்துல கிளியர் பிரேக் வேணும். இது ஜஸ்ட் ஒரு ஸ்வீப் தான் நடந்திருக்குது. ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் நடந்ததுக்கப்புறம் இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆச்சுன்னா அதில் நம்மளுக்கு ஒரு ஷார்ட் கிளியர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்துச்சுன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஹை எதிர்பார்க்கலாம். NST JPY யாரெல்லாம் இந்த ட்ரேட் எடுத்தீங்க? கண்டிப்பாக இந்த ட்ரேட் எடுத்தவங்க செம ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஸோ நம்ம டெய்லி அப்டேட்ஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ட்ரேட் எடுத்திருப்பீங்க. ஸோ இதை நம்ம கொடுத்துருக்கோம் சிக்னல். அண்ட் இதை நம்ம கிளியராக ஒரு ஸ்ட்ரக்சர் பிரேக் கூட பண்ணியிருந்தோம். 1 ஹவர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப்பு, இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைல நமக்கு லிக்விடிட்டி இங்கே தான் இருக்குது. 2 லிக்விடிட்டி ஓப்பனில் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் லிக்விடிட்டி மெயின் லிக்விடிட்டி இதுதான். ஒன்ஸ் அது கேப்சர் ஆனோன்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வேணும். ஸோ அந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இங்கே நடந்ததுக்கப்புறம் நமக்கு இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப், தென் இந்த இடத்துல என்ட்ரு ஆகலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டார்கெட் வந்து ப்ரீவியஸ் ஹையை நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஆர் 1:3 வந்து டார்கெட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் ஹைனா உங்களுக்கு 2:0.5யும் 1:3னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 94.39 ஆர் சம்திங் 94.4 ஜோன் கிட்ட வருது நம்மளுக்கு ரிஸ்க் டு ரிவார்டு 1:3ல. வெயிட் பண்ணுங்க. நீட்டாக இந்த ப்ராஃபிட் எடுத்துட்டு போங்க. ஏன் இந்த இதோட ஸ்டாப் பண்ணிக்கிற சொல்கிறேன்னா இங்கே ஒரு மெயின் சப்ளை இருக்குது. இந்த சப்ளை நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு புல் பேக் கொடுக்கும். ஸோ ப்ரீவியஸ் ஹையே நீங்கள் டார்கெட் பண்ணுறது ரொம்ப சேஃபாக இருக்கும். 1:3 கூட நம்மளுக்கு நீங்கள் பிரேக் ஈவன் போட்டுட்டு டார்கெட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கைஸ் AUD JPY யாரெல்லாம் எடுத்தீங்க? கன்ஃபார்மாக ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஆல்ரெடி டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆயிடுச்சு நம்மளுக்கு. கைஸ் இதுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், 4 ஹவர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் இந்த ஸ்விங் லோ டு இந்த ஸ்விங் ஹைல இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப், இந்த ரெண்டு
லிக்விடிட்டி ஜோனையும் நான் கொடுத்துருந்தேன். ஒன்ஸ் இது டேக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டேக் ஆச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்தது, இன்டர்னல் லிக்விடிட்டி கிராப் ஆச்சு, என்ட்ரி எடுங்க நான் சிக்னல் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி என்ட்ரி நம்மளுக்கு வந்து டேக் ப்ராஃபிட் ஹிட் ஆயிடுச்சு. ஜிபிபிஏடி நேற்று கைஸ், எஸ்டர்டே நேற்று நீங்கள் இதை பார்த்துருந்தா இந்த டேக் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஒரு 1:3 ஈஸி ப்ராஃபிட் கைஸ். நம்ம ட்ரேடை நம்ம தான் மிஸ் பண்ணுறோம். நீட்டாக இந்த மாதிரி ட்ரேட் எடுக்கணும்னா ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து டவுட்ஸ் கேளுங்க, ஏன் இந்த ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஆர் நீங்கள் டெய்லி அப்டேட்ஸை வாட்ச் பண்ணாலே மேக்ஸிமம் ஆஃப் த ட்ரேடு நீங்கள் வந்து கேப்சர் பண்ணலாம். அண்ட் மேக்ஸிமம் ஆஃப் த லாஸஸை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். கோல்டு கைஸ் நான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறேன். கன்சால்டேஷன் ஜோன், இந்த ஜோனில் மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. மேபி வி கேன் see ஒன் மோர் லோ. பிடிசி ஸ்டில் நம்மளோட செட்டப் வேலிடாக தான் இருக்குது கைஸ். இந்த சப்ளை நான் சொல்லியிருந்தேன் திரும்ப வந்து ரிஜெக்ட் பண்ணுச்சுன்னா மேபி வி கேன் see ஒன் மோர் புஷ் லோ. ஸோ வெயிட் பண்ணி நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். பட் ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு 1:2 ஆர் 1:2 இந்த இடத்துல எடுத்திருப்பீங்க. இப்போ ஒரு 1:2.5ல இருக்கிறீங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் போதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வெளில வந்துடலாம். ஏன்னா பிடிசி வந்து ரிஸ்கில் தான் இருக்குது. ஸோ மற்ற பேர்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு எதாவது பேர்ஸ் பார்க்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அதை பார்க்கலாம். தேங்க்யூ.